அந்த காலத்து பிரச்சனை இந்த காலத்தில் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. இதெல்லாம் எல்லா காலத்துலையும் இருக்கிற பிரச்சனை, ஃப்யூச்சர்லேயும் இருக்க போகிற பிரச்சனை தான். அப்ப ஆண்கள் இன்னும் மாறலையா டாக்டர்? மாறிட்டு வராங்க. பட் மேபி நம்ம எதிர்பார்க்குற ஸ்பீடில் ஒன்றும் மாறலன்னு சொல்லலாம். பட் டெஃபினெட்லி தேர் இஸ் அ சேஞ்ச். சரியா, நிறைய ஆண்களும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் நிறைய இந்த காலத்து பெண்கள்லாம் வேலைக்கும் போக ஆரம்பிச்சனால கொஞ்சம் ஜென்ஸும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் வேகமாக மாறிச்சுன்னா இட் வில் பி பெட்டர். மேபி அவங்க அப்பாவை பார்த்து இல்லை அவங்க தாத்தா பார்த்து அந்த பழக்கம் வந்திருக்கலாம். சில பேர் வந்து எங்க அப்பா அப்படி இருந்துட்டாங்க, இனி நான் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு மாறினவங்களும் இருக்கலாம். டெஃபினட்டாக தெர் இஸ் அ சேஞ்ச். அதை டினை பண்ண முடியாது. மேபி இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் மாறலாம். டாக்டர், இப்ப இருக்க பெண்கள் வந்து நிறைய படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுமே சூஸ் பண்றதுன்னா நான் வேலைக்கு போகல, நான் வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஏத்துதான் அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்துக்குள்ள இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும்போது ஒரு சின்ன விஷயத்தால கூட அவங்களுக்கு மனசு பாதிச்சு டக்குன்னு டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எப்படி டாக்டர் மாத்திக்கிறது? பேசிக்கலி என்னன்னா, சகிப்புத்தன்மைங்கிறது குறைஞ்சிருச்சு ரெண்டு பேருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மை, அந்த மன வலிமைங்கிறது இப்போ ரெண்டு பக்கமே குறைஞ்சு போச்சு.